எப்படி இருந்துச்சு சாப்பாடு? ஆனா உண்மையிலே ஒஸ்ட் கைஸ், தேவையில்லாம இங்க வந்துட்டோம். எதுவுமே நல்லா இல்லை. 2000 ரூபாய்க்கு ஒண்ணுமே இல்லை. ரூம் கிடைக்குமா தெரியல ப்ரோ, பார்க்கணும், தேடணும். இல்லைன்னா என்ஜேகே தான். என்ன மூச்சு அராபியன் மந்திடா அரேபியா மந்தி பாரு. நீங்க மந்தி சாப்பிட மாட்டீங்களே? போட்டுதான் பிரியாணி, மட்டன், கிரில், கபாபு ஆனா வரலாம், நாளைக்கு வேணா வரலாம், மந்தி சாப்பிட வரலாம். ஆமா, ஆனா நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு மந்தி இருக்குமான்னு தெரியல. இங்க தான் வந்திருக்கோம். சரி சரி, நீங்க போங்க, ஃபர்ஸ்ட் ரூம் தருவோம். ஐயோ, இப்பவே கூட்டமாவது எல்லா கடையிலயும். அரேபியன் மந்தி நல்லா. ஆனா இப்ப 8 மணிக்குள்ள சாப்பிட்டுறணும். 7:30 ஆயிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் தங்கிறதுக்கு ரூம் வேணும். இருந்தா ஒருத்தர் இருக்கா என்ஜேகே, இன்னும் புக் பண்ணி தான். செல்வமதி எனக்கு தெரிஞ்ச என்ஜேகே விட இவன் பரவாயில்ல நான் நினைக்கிறேன். என்னுடைய இது பாருங்க, செல்வமதி வில்லா 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 செல்வமதி. அப்ப செல்வமதி ரெசிடென்சி ஹோட்டல் குறிஞ்சி ரெஸ்டாரன்ட். அது வேணா போய் பாக்கிக்குமா? அது உள்ளே 3 இது இருக்குதா? இது புள்ளியா தான் இருக்குல்ல. அது உள்ள 3 இதா அதுக்குள்ள வண்டி விடுங்கதா. அதுக்குள்ள ஏதோ இருக்குது. நல்ல ரூம் பாக்குறீங்க. குறிஞ்சி ரெசிடென்சி அடிச்சு பாரு எவ்வளவு வருது. இருங்க, நாங்க பார்த்துட்டு மொத்தமா வரோம். A few moments later. அடக்கிற தம்பி, நாங்க வரேன். இப்போ நாங்கள் குறிஞ்சி ரெசிடென்சி போகிறோம். அப்படி இங்கே வந்தீங்கன்னா இதுலேயே வந்து ரூம்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, வெஜ்ஜுன்னு எல்லாமே இருக்குது. குறிஞ்சி ரெசிடென்சி போமா. இங்கேயும் ரூம் இருந்துச்சுன்னா அங்கே அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தம்பிக்கு அங்கே ஒரு ரூமு. ஒவ்வொரு வாட்டி நாங்கள் வரோம், நீங்கள் வரணும். அது நம்மச்சா இது ரொம்ப நேரம் பரவாயில்ல, ஒன்றா பார்த்துக்கலாம். இங்கே போவோம், போயிட்டு. ஏன்னா அது நான் இங்கே வந்தாலும் அதான் உனக்கு டிஸ்டன்ஸாக இருக்கும், நீ அங்கே வந்தாலும் மச்சிக்கு தான் இருக்கும். சரி பார்த்துக்கலாம் விடு. சரி இங்கே கேட்டு பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஃபைனலாக ரூம் உள்ள மஜாவாக இருக்குது. ஆனால் என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ரூம் நான் காட்டுறேன். என்ன மேக்ஸிமம் வந்தால் இங்கே போட்டுக்கோங்க. நான் அங்கே போகலான்னு நினச்சேன், என்ஜிகே. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. சைடில் பில்டிங்ஸே இல்லாதனால இங்கே கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறனால இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதை நான் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். கடைசியாக ரூம் பார்த்துட்டோம். ரூம் சூப்பராக இருக்குது. ரூம் மட்டும் இப்போ காட்டுறோம். ஃபஸ்ட் இவன் ரூம் காட்டுறோம், அதுக்கப்புறம் எங்கள் ரூம் காட்டுறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ரூமை போய் பேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இங்கே 2 பேர் மட்டுமே 4 பேர் வெட்டு இருக்கீங்க. நாங்கள் 3 பேர் 2 பேர் வெட்டு போகிறோம். ரெண்டு ரூம் சேர்த்து ஒரே எழுதிருக்காங்க. ஏதோ எழுதிக்கிட்டோம். ரூம் பார்த்துட்டோம், நல்லா இருக்குது. இதுதான் டைனிங் ஹாலு. ஆனால் இது இப்போதைக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது எனக்கு, அம்மாவுக்கு, அத்தாக்கு 3 பேருக்கும் 3rd ஃப்ளோரில் 8 பேர் டாம் மாதிரி அது ஒன்று அவைலபிளாக இருக்குங்க. அது ஒன்றும் நல்லாவும் இருக்குது. மற்ற எதுவுமே ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இன்னொன்று அண்ணனுக்கும் மச்சங்க மட்டும் தனியாக அவங்க 2 பேருக்கும் தனியாக இது பண்ணிட்டு இது பண்ணுறோம். கைஸ் தான் லிஃப்ட்டு. ஆமாம், தெரியவே தெரியாதானே இருக்கும். அம்மா அடிச்சிட்டா. இப்போ நம்ம எத்தனை ஃப்ளோரு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? இது 2 பேருக்கு இதுக்கு இவ்வளோ லக்கேஜ் இல்லடா, நான் வந்து இன்னைக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன்டா. சொல்லிட்டீங்க. மழை பெய்யும், ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். இல்லை யாரோ டைட்டா இருக்காங்க. அப்படியா? சாப்பா டைட்டா இருக்காங்க.
வாசம் அப்படி ஓப்பன் ஓகே ஓகே. அது இதுதான் க்ளோஸ் பண்றது. அப்ப எதுக்கு இவ்வளவு நான் அதுவத்துக்கு வந்து அமைக்கிட்டு இருந்தேன்? அதான் அது வந்து ஓபன் பண்ணி வைக்கிறீங்களா, க்ளோஸ் ஆயிரும்ல. இப்போ இந்த லிஃப்ட் குறிப்பிட விஜய் மாதிரி உள்ள போனா அப்படி இருக்கும். அதாவது இந்த ஒரு காமெடியை மட்டும் நேத்துல இருந்து ஒரு 6 வாட்டி சொல்லிட்டேன். எங்க அம்மா இல்ல எனக்கு வந்து போகணும்னு ஆசையா இருக்குது. தம்பி அவன் அவன் இறங்கிடுவான், நம்ம இறங்க முடியாது. வெல்கம் டு பாய்ஸ் ஹாஸ்டல். மேல மேல ஒரு ரூமு, மேல ஒரு பெட்டு, கீழே ஒரு பெட்டு, இங்க ஒரு பெட்டு. இங்க பாருங்க அப்படி பச்சேரி போலாம். இங்க அதுல இங்க ஒரு பெட்டு, இங்க ஒரு பெட்டு. அப்புறம் இது என்னன்னு தெரியல. இது ஒரு கக்கூசு, இது ஒரு பாத்ரூமு. இது வந்து உட்காந்து போற மாதிரி பாத்ரூம். அது வந்து குளிக்கிற மாதிரி மட்டும் பாத்ரூம். இது வந்து இது கொஞ்சம் நவுண்டினா கண்ணாடிலாம் அவன் மூஞ்சி தெரியாது. ஷாம்பு எல்லாமே இருக்கு. டென்டல் கிட், பேஸ்ட் முத கொண்டு இருக்கு, பிரஷ் முத கொண்டு இருக்கு. சூப்பர் ரூம் கைஸ். ஃபைஸே வெல்கம் டு சேகுல் பார்வை. ஸோ காய்ஸ், ரூம் புக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு தான் ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸோ இங்கேயே வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணிடலாம்னு நினச்சோம். பட் அம்மா வந்து கொஞ்சம் வெளியில் பார்க்கணுன்ட்டாங்க. அதனால் இப்போ வெளியில் போயிட்டு தான் டின்னர் வந்து எங்கேயாவது கிடச்சா சாப்பிட போகிறோம். ஸோ மதியம் வந்து புளியோதரை சாப்பிட்டனால நைட்டு வந்து எனக்கும் என் தம்பிக்கும் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக மந்தி அப்படி இல்லைன்னா நான்வெஜ் எதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இப்போ கரெக்டாக மணி என்னென்னா 8:30 8:25 கிட்ட ஆகுது. ஸோ ஏதாவது ஸ்பாட் இருந்துச்சுன்னா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்தது தான் வந்து இந்த குறிஞ்சி ரெசிடென்சி. ஸோ என்ஜிகே ரெசிடென்சி தான் போகலான்னு பிளான் பண்ணி தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால அம்மா வந்து கொஞ்சம் வேணான்ட்டாங்க. இங்கே கொஞ்சம் எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, ரூம்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே தங்கி பாருங்கள், ஓகேவா? ஸோ நேராக இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போவோம். A few moments later. துப்பைட்டு போனோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்த ஸ்பாட் தான் இது. வாட்டர் ஃப்ரண்ட் தானடா? இல்ல ஃபைஸ் மீட் பண்ணிட்டு இருக்குல. நவீன் பட்டர் இருக்காங்க. அப்போ நம்மளே இப்ப வந்து அங்க போயிட்டா பட்டர் நான் ஆர்டர் பண்ண போறோம். இங்க உள்ள பட்டர் நான் எப்படி இருக்கும் பாப்போம். அது சரி. ஃபைஸ் வாயிலிருந்து புகை இருக்குதா? இங்க பாரு. இல்ல சாரி வருதுல. ஆஹா நல்லா இருக்கு. என்ன இவ்வளவு ஏத்தமா இருக்கு? நீங்க மேலே அழகா காரை விட்டுருக்கலாம்ல. காய்ஸ் மெனு பாருங்க. இதுல என்ன ஒரு இதுனா இதுல இருக்கிற எதுவுமே நாங்க சொல்லல. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம்? மட்டன் ஸ்டஃப் புரோட்டா, சிக்கன் ஸ்டஃப் புரோட்டா, சிக்கன் எக்கு கொத்து புரோட்டா,
சேலம் சிக்கன் கறி, பட்டர் நான், வீட் புரோட்டா, ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கியிருக்கோம்ல. ஃபிஷ் விங்கு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு யார் சொல்லுவா? ஆமாம். உப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கியிருக்கோம். தம்பி டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கியா? நல்லா இருக்கா? பொறுத்தா? ஆனால் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்பவும் போல் பட்டர் நான் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து சேலம் சிக்கன் கறி வாங்கியிருக்கோம். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பட்டர் நான் வெறும் 4 பீஸ் தான் இருக்குது. நல்லா இருக்கு கிரேவி. சிக்கன் ஸ்டஃப்டு புரோட்டா, மட்டன். இது வந்து சிக்கன் ஸ்டஃப்டு புரோட்டா சூப்பர். இங்கே மட்டன் ஸ்டஃப்டு புரோட்டா. இதுக்கு ஆனியன் இது சூப்பராக இருக்கும். இருங்க சிக்கன் ஸ்டஃப்டு புரோட்டா ட்ரை பண்ணி பார்ப்போம். மட்டன் எடுத்துட்டேன் நான். மட்டனே எடுத்துட்டான். அங்கே பாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று எடு. குட், நாட் குட். சம்சா பேர புரோட்டா வெளியே. ஓ இருங்க கைஸ், நானும் சிக்கன் கொஞ்சம் சுமார் தான். எக் கொத்து பரோட்டா வாங்கியிருக்கோம். இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்குது. அம்மா பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். 1 hour later. என்ன ஃபைஸ் எப்படி இருந்துச்சு? என்னல இது சூப்பரா இருக்கும். வேற கல்ல இங்க பாருங்க போல. பேசாம அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பேஸ் இருக்கு, அங்கேயாவது போயிருக்கலாம். தேவையில்லாம இங்க வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? ஆனா உண்மையிலே ஒஸ்ட் கைஸ், தேவையில்லாம இங்க வந்துட்டோம். எதுவுமே நல்லா இல்லை. 2000 ரூபாய்க்கு ஒண்ணுமே இல்லை, சீரியஸா ஒண்ணுமே இல்லை. ஃபிஷ் ஃபிங்கர் நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் ஃபிங்கர் கூட ஓகே, ரொம்ப எதுவுமே அது அப்படிதான் இருக்கும். கொத்து புரோட்டான்னு ஒன்று கொடுத்தானுங்க பாருங்க. அதுவும் போக அந்த சேலம் கறி தோசை வீட்டில் பண்ணுவோம்ல, அதே நார்மல் பெப்பர் தான். என்னன்னே தெரியல, சரி ஒழுங்கா நல்ல சாப்பாடா அமையும் நினைச்சோம். வேற எங்கேயா போயிருக்கலாம்ல. பேங் 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 ராஜு பாய் ஒன்று கண்ணால் எதுக்குன்னு சொல்ல என்ன நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. அப்படியா? அஞ்சான் போகிறோம், பார்க்குறோம், சரிக்கு வருவோம். சரி, என்னையோ இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்கள் வரோம். வீடியோ முடிச்சிடும். நாளைக்கு இங்கே வருவோமா லஞ்சுக்கு? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால்.